ஹலோ, வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். க்ரீன் கலர் யான் எடுத்திருக்கேன் அண்ட் 8 ப்ளே அக்ரிலிக். அதுக்கு வந்து 5 mm க்ராக்கெட் ஹுக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த யான் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தமான இது எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லீஃப் பேட்டர்ன் போட போகிறோம். நிறையா வந்து ஃப்ளவர்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, பேக்கில் வைக்க, ஒரு ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணுறேன், பொக்கே மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு, ஃப்ளவர் வாஸ் வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து நான் லீஃப் போடுறதுக்காக லீஃப் போட போகிறேன். அது இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஒரு 10 செயின் போட்டுக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10 செயின் போட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிட்டு எப்போ செகண்ட் ஸ்டிச்லேருந்து ஒர்க் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டிச்சில் இப்போ நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அழகாக ரோஸ் பண்ணிவிட்டு ரோஸ் கூட 2 லீஃப் பேர் பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்த்தோன்னா. ஓகே, இதில் வந்து நம்ம ஒரே ஸ்டிச்சில் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, 1 2 அண்ட் 3. ஓகே, இப்போ அடுத்த ஒரே ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். ஓகே, 2 ட்ரிபிள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் போட்டாச்சு. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள். இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, அதையே வந்து இப்போ நம்ம ரிவர்ஸில் போட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஒரு ட்ரிபிள், அப்புறம் ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. கடைசி ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான், ஒரு சைட் ஆஃப் லீஃபு நமக்கு முடிச்சாச்சு. இப்போ திருப்பி நம்ம டர்ன் பண்ணி இந்த சைடு ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, செயின் 1. இப்போ என்ன பண்ண போகிறோம், செயின் 1 போட்டு அதே ஸ்டிச்சில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு டர்ன் ஆகி வந்துருச்சு. இப்போது அடுத்த ஸ்டிச்சில் இங்கே வந்து நம்ம இந்த ஸ்டிச்சில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஸ்டிச்சில் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ நம்ம போட்டதே தான் திருப்பி இந்த சைடு போட்டோம் இல்லையா, 2 டபுள் க்ரோஷே, அடுத்ததில் 2 ட்ரிபிள் க்ரோஷே, அதே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. இந்த சைட் போட்ட சீக்வன்ஸே ஃபாலோ பண்ணுங்கள், எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு இதோட முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டோம் இல்லையா, சிங்கிள் க்ரோஷே ஒன்று போட்டோம் இல்லையா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓகே த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். இதே கலர் எடுத்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது லைட் கலர் இல்லை டார்க் கலர் ஏதாவது ஒரு கலர் எடுத்தாலும் சரி. இப்போ வந்து நான் இந்த கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை விட வந்து சின்ன ஹூக்காக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இது 3 mm க்ராக்கெட் ஹூக் எடுத்துக்கேன். ஓகே, ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம அந்த மிடில் ஸ்டெம் இருக்கு இல்லையா, நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, த்ரெட்டை இப்படி வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் ஆஃப் த மிடில் ஸ்டெம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெம்குள்ளே விட்டு த்ரெட்டை எடுத்து ஒரு செயின் போட போகிறோம். ஓகே, திருப்பி இந்த ஸ்பேஸ்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து ஒரு போடுறோம். ஸ்பேஸ்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து செயின் போடுறோம். இந்த ஸ்பேஸ்குள்ளே விட்டு நூல் எடுத்து இப்படி போடுறோம். தெரியுதா, நமக்கு பின்னல் மாதிரி செயின் மாதிரி கிடைக்குது பாருங்கள் மேலே. அப்போ இதை தான் போட்டு வரோம். இந்த ஸ்பேஸ்குள்ளே விட்டு
வெளியில் எடுத்து போடலாம். ஓகே, இந்த ஸ்பேஸ்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து போட்டுக்கலாம். ஸ்பேஸ்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து ஒரு செயின், நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து ஒரு செயின். அந்த மாதிரி நம்ம நடுவில் வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா, அது எல்லாத்துலேயும் வந்து ஒரு செயின் போட்டுகிட்டே வந்தோன்னா நமக்கு அழகாக ஒரு லீஃபோட அந்த சென்டரில் இருக்கிற அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு கிளியராக கிடைக்கும். ஓகே, எண்டுக்கு வந்தாச்சு. இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டிச்லேயும் ஒரு போட்டுட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம், உள்ளே விட்டு ஹைட் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 2 to 3 minutes கூட ஆகாது. அழகாக நம்ம ஒரு லீஃப் போடலாம். இந்த மாதிரி அழகாக 2-3 லீஃப் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரோஸ் எப்படி போடுறதுன்றதை நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ரோஸ் பண்ணிவிட்டு அழகாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தலையில் வந்து ஆர்டிஃபிஷியல் ரோஸ் இருக்கு இல்லையா, நம்ம அந்த மாதிரி வந்து கூட வச்சுக்கலாம். இல்லை நம்ம ட்ரெஸ்ஸில் வைக்கலாம், ஹேண்ட்பேக்கில், எதில் வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சைடு வந்து நம்ம ஸ்டெம் இந்த பக்கம் போடுறதுக்கு இதே மாதிரி நீங்கள் எத்தனை செயின் வேணுமோ அத்தனை செயின் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி ஃப்ளவரோடு சேர்த்து அட்டாச் பண்ண போகிறதுனால நான் ஸ்டெம் போடல. இது அப்படியே ஃப்ளவருக்கு கீழே வந்துடும். அதனால் எப்படியும் அந்த ஸ்டெம் மறைய தான் போகுது. அதனால் நான் வந்து இதை வந்து ஃப்ளவருக்கு கீழே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். அதனால் நான் வந்து கீழே வந்து ஸ்டெம் எதுவும் போடலை. உங்களுக்கு நீட்டாக ஸ்டெம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதே மாதிரி நம்ம செயின் இந்த சென்டரில் போட்டிருக்கோம் தெரியுதுங்களா, இதே மாதிரி நம்ம செயின் எத்தனை செயின் வேணுமோ நீங்கள் அத்தனை செயின் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சின்னதாக ஏதாவது ஒரு கம்பி வளைச்சி கொடுக்குற மாதிரி ஏதாவது கம்பி இருந்ததுன்னா அந்த கம்பியை வந்து இந்த இடத்துல விட்டுட்டு நம்ம க்ரீன் பேப்பர் விற்கிது, கடைகளில் வைக்குது, அந்த மாதிரி வாங்கி ஆர்டிஃபிஷியலாக நம்ம பின்னாடி வந்து ஸ்டெம்மாகவும் வச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஒரு ஃப்ளவர் வாஸ் நீட்டாக வந்து ஸ்டெம் வச்சு எப்படி பண்ணுறதுன்றதில் உங்களுக்கு நான் அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு லீஃபோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த லீஃபை முடிச்சாச்சு பாருங்கள். ஒரே பேட்டர்ன் தான், பட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யார்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹூக் சைஸில் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து நம்ம 5mm க்ராக்கெட் ஹூக்கில் பண்ணோம் இல்லையா, இது வந்து 5mmல பண்ணியிருக்கேன். இது வந்து 3mm க்ராக்கெட் ஹூக்கில் பண்ணியிருக்கேன். இது வந்து 4mmல பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். பட் வந்து சேம் பேட்டர்ன் தான். நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் லீஃப் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி லீஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் எடுத்து அழகாக நம்ம பின்னாடி வச்சு நம்ம அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். 1க்கு 2 3 எவ்வளோ லீஃப் வேணுமோ நம்ம வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொக்கே வச்சாலும் சரி, இல்லை வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் வாஸில் வச்சாலும், இல்லை நம்ம எதில் வச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ.